Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட் கலரில் இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் ஐக்கன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை பீட் வச்சு எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு குச்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் காட்டன் த்ரெட், சில்க் த்ரெட், தென் அப்புறம் ஸ்மால் பீட், பிக் பீட், அப்புறம் பட்டர்ஃப்ளை பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்னோட காட்டன் த்ரெட்டை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காட்டன் ஃப்ளார்ஸ், இதில் வந்து ஆங்கர் காட்டன் த்ரெட், இல்லைனா மெஷின் த்ரெட், ஈவன் சில்க் த்ரெட்டும் ஒரு 4 ஸ்ட்ராண்ட் எடுத்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். பட் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்ரிப்பாக இருக்கும், அதனால தான். ஸோ காட்டன் த்ரெட் போட்டேன். வேணுங்கிற அளவு லென்த் வச்சுட்டு மிச்சத்தை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த காட்டன் த்ரெட்டில் நான் வந்து பீட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு ஜரி த்ரெட் எடுத்து சின்ன நீடலில் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லூப் வழியாக என்னோட காட்டன் த்ரெட்டை எடுத்துட்டு இதை அப்படியே ஸ்லைட் பண்ணனா நான் இந்த பீட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், 6 ways ஆஃப் ஆடிங் பீட்ஸ் டு சாரீ குச்சு அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த பட்டர்ஃப்ளை பீட் ஆட் பண்ணுறது தான். இஃப் சப்போஸ் உங்கள் சாரியில் பட்டர்ஃப்ளை மோட்டிவ் வருதுன்னா இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சின்ன நீடலில் ஜரி த்ரெட் போட்டு அந்த லூப் வழியாக என்னோட த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பட்டர்ஃப்ளையோட தலைப்பகுதி தான் மேலே வரணும். ஸோ அந்த வழியாக வந்து நீங்கள் நீடலை வெளியில் எடுத்துக்கோங்க. பேக் சைடில் எடுத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை தலைகீழாக போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த மேலே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட நீடலை இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாப் பார்ட் அதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு நிற்கும். ஸோ இது காட்டன் த்ரெட்டுங்காட்டி உங்களுக்கு வந்து நல்லா க்ரிப்பாகவே இருக்கும். உங்களோட பீட்ஸ் எதுவும் நழுவி வரவே வராது கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி எல்லா குச்சுக்கும் வந்துட்டு நீங்கள் உங்களோட பட்டர்ஃப்ளை பீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி பட்டர்ஃப்ளை, பேரட், தென் எலிஃபண்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு எது இஷ்டமோ அது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது எல்லா கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். தென் இந்த இடத்துல வந்துட்டு நான் அடுத்தது ஒரு பிக் பீட் யூஸ் பண்ணுறேன். இது ஷைனிங் கோல்டு பீட் தான். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் அடுத்தது வந்து என்னென்னா நாட் பண்ணணும் கீழே. ஸோ தட் நம்மளோட டாசில் ஆட் பண்ணுறதுக்கு இதுவும் வந்துட்டு இந்த சேம் நீடில் ஜரி த்ரெட் லூப் வச்சு தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்குறீங்க எத்தனை பீட் வந்துட்டு ஒரு சாரிக்கு தேவைப்படும் அப்படின்னு. லைக் ஒரு 1.25 மீட்டர் இருக்கும் ஒரு பல்லுவோட லென்த்து. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் உங்களோட பீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாட் போடுறேன் கொஞ்சம் கேப் விட்டு, ஸோ தட் அங்கே வந்து டாசில் ஆட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு நாட் பண்ணிக்கோங்க. இது வந்து காட்டன் த்ரெட்டுங்காட்டி உங்களுக்கு நல்லா ஈஸியாக க்ரிப்பாக வந்துட்டு நாட் போட முடியும், நழுவாது. ஸோ வந்து சாரி 1.25 மீட்டர் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணி உங்ககிட்ட எவ்வளோ பீட்ஸ் இருக்குது இல்லை எத்தனை பீட்ஸ் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதனுடைய டிப்பில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டிப்பு வந்துட்டு ஈஸியாக அந்த கேப் வழியாக வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட டாசில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 100 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன், அதுவே போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல திக்கான குச்சி வேணும்னா ஒரு 150 அந்த மாதிரி எடுத்திங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜரி த்ரெட்டை ஒரு நீடலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துகிட்டு அதனுடைய டிப்பை வந்துட்டு நான் என்னோட கட்டவரல் கீழே பிடிச்சிருக்கேன். தென் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ இன்னொரு முடிச்சு லைக் இப்படி கொண்டு போயிட்டு அந்த லூப் வழியாக நீங்கள் உங்கள் நீடில் எடுத்திங்கனாவே லாக் ஆகிடும். ஸோ பேக் சைடில் அந்த நீடில் விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட டாசில் இப்போ வந்து நல்லா செக்யூர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டியாக ஒரு பேபி குச்சு மாதிரி செஞ்சிங்கன்னா தான் இதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா டிசைன் ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ கீழே வந்து டாசில் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பேபி குச்சு இருந்ததுன்னா. ஸோ இந்த மாதிரி
நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் தேவைன்னா நீங்கள் பிக் நீடில் வச்சு கூட நீங்கள் உங்கள் குச்சுவை ஆட் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஜரி த்ரெட் நீடில் வச்சு இப்படி உள்ளே போட்டுட்டு ஒரு சுற்றி டைட் பண்ணிக்கிறோம். எகெயின் ஒரு சுற்றி டைட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வேணும்னா உங்களுக்கு ஜரி த்ரெட் நிறைய மொத்தமாக தெரியணும் அப்படின்னா நிறையா தடவை கூட சுற்றிக்கலாம். அப்படியே பேக் சைடில் வெளியில் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ண வேண்டியதான். பக்கத்தில் இருக்க குச்சுவை வந்துட்டு லெவல் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ட்ரிம் பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இழுத்து பிடிக்கும் போது ரொம்ப கீழே வந்துடும். ஸோ பக்கத்தில் தூக்கி பிடிச்சிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறதோட மேட்சிங்காக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பியூட்டிஃபுல் சாரீ குச்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த காம்பினேஷனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. க்ரீன் வித் பிங்க்கு. தென் அந்த பட்டர்ஃப்ளை பீட் ரொம்ப அழகாகவே இருக்குது. அதனுடைய ஆண்டனா மாதிரி 2 சைடும் 3 பீட்ஸ் போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்துட்டு உங்கள் சாரியில் ட்ரை பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். anirattrends@gmail.com தான். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரையும் நன்றி, வணக்கம், பாய்.